ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு போண்டா டெய்லி திங்கிற வீடியோவை போடுறேன்னு சொல்லி கழுவி கழுவி ஊற்றாதீங்க. என்ன பண்ணுறது, டீ குடிக்க வரணுங்கிறதில்ல, மிஷின்லேயே உட்காந்துருக்கறனால முதுகு ரொம்ப வலிக்கும். அதை கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸேஷன் பண்ணலான்னு வந்துடுறது. எத்தனை பேர் டெய்லர் வேலை பார்க்குறீங்க, எத்தனை பேருக்கு முதுகு வலி இருக்குது? உனக்கு முதுகு வலி இருக்காக்கா? நான் தான் சின்ன வயசுலேருந்து தைக்கிறேன். எத்தனை வயசுலேருந்து தைக்கிறா? எனக்கும் எல்லாம் ஒரு 14 வயசுல போயிட்டு வேலைக்கு. இப்போ ஒரு 22, அப்போலாம் ஒரு 6-7 வருஷம் முடிஞ்சிருக்குன்னா 30 வருஷமா டெய்லராக இருக்கேன். நானும் சின்ன வயசுல காலை வீங்கிக்கும், முதுகு வலி இருக்கும், எலும்பே தேய்மானம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதுமாரி அது திருப்பூர் அளவுக்கு மெயினாக இருக்கும். உட்காந்து தைக்கிறாங்களே டெய்லருங்க, அவங்களுக்கு இருக்கும் பாவம். அவங்கெல்லாம் லேடிஸ் தான் அதிகமாக இருக்கும். பொம்பளையா மட்டும் பிறக்கவே கூடாதுங்க. ஆம்பளையா பிறந்தா கூட வேலைக்கு போனோமா, வந்தோமா, தட்டில் சோத்தா போட்டு கொடுத்தாங்களா, சாப்பிட்டோமா, படுத்தோமான்னு இருந்துக்கலாம். அதுல லேடிஸ் வேலைக்கு போயிட்டு போகலன்னா வீட்டில் மரியாதை இருக்க மாட்டேங்குது, மதிக்க மாட்டேங்குது, மதிக்க மாட்டேங்குது. வேலைக்கு போகல என்னன்னு கேட்குது. ஆமாம், வேலைக்கு வந்து தைச்சா அதுவும் இல்லாமல் நம்ம கையில் வருமானம் இருக்கணும், அடுத்தவங்க எதிர்பார்க்கணும். இப்போல்லாம் 2 பேர் சம்பாதிக்காம குடும்பத்தை ஓட்ட முடியலக்கா. ஓட்ட முடியாது. முன்னாடி மாதிரிலாம் இப்போல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வாடகை 400 ரூபா, 2000 சம்பளம் வாங்கினா மிச்சம் 500 எடுத்துக்க முடியும். இப்போ 2000 சம்பளம் 1000 கடை வாங்கி தான் ரூம் பண்ணுற மாதிரி இருக்கும். அன்னைக்கு அரிசி 50 ரூபா, அது அன்னைக்கு வந்து 16 ரூபாய்க்கு நான் வாங்கினேன் கிலோ. 15-12 வருஷம் இப்போ 80 ரூபா, இப்போ 70 ரூபா 80 ரூபா. அதுவும் நம்ம பசங்க காலத்துக்கெல்லாம் 100 ரூபா வந்துடும். இனியெல்லாம் மிச்சமெல்லாம் பண்ணவே முடியாது. வயிற்று கழுவுறதே கஷ்டம். அது திருப்பூர்ல ரொம்ப கஷ்டம். நம்ம காலம் எப்படின்னா, பிள்ளைங்க காலம் எப்படி 10 வருஷம் முன்னாடி லேபிள் பீக்கு அடிச்சதுக்கு அதே பீக்குக்கு 4 நாள் தான், இப்பயும் அதே 4 நாள் தான். ஆனால் அரிசி விலை மட்டும் ஏறிடுச்சு. எப்படி சாப்பிட்றது? லேபிள் பீக்குக்கு கூட ரேட்டே ஏறல. யாராவது மக்களே பார்த்தா, ஆமாம், ஸ்டாலின்லாம் இதெல்லாம் பார்க்க மாட்டாரா? பார்த்தா ரேட்டு ஏற்று வரல. ஸ்டாலின் வந்து உனக்கு பீக் அடிக்கிறது ரேட்டா ஏற்றி கொடுப்பாரு. அவர் 1000 ரூபா கொடுத்தாரு. அதுதான் இன்னைக்கு எடுத்துன்னு வந்திருக்கேன் அரிசி பருப்பு வாங்கிறதுக்கு. அவரையும் திட்டக்கூடாது, பாவம். 1000 ரூபா போட்டிருக்காரு. அந்த 1000 ரூபாய் எத்தனை பேருக்கு யூஸ் ஆகுது தெரியுமா? நிறைய பேருக்கு யூஸ் ஆகுது. இந்த 1000 ரூபாய் வந்து நிப்பாட்டவே கூடாது ஸ்டாலின். வேற யாரும் ஜெயிச்சாலும் சரி 2000 ரூபாய் போடுங்க. அடுத்து விஜய். யார் வேணாலும் வரட்டும், ஆனால் மக்களுக்கு நல்லது செஞ்சா சரி. திருப்பூருக்கு மட்டும் தயவு செஞ்சு ரேட்டெல்லாம் எச்சு பண்ணிடுங்க. ரொம்ப கஷ்டம்.